வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரதீர சூரன் படத்தோடைய டேரக்டர் எஸ்யூ அருண்குமார் அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஆர்கேஎஃப்ஐ பேனரில் ஒரு படம் பண்ண போகிறாரு. அதுக்கான டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற நியூஸை முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆர்கேஎஃப்ஐ பேனரில் உலகநாயகன் கமல்ஹாசனை வச்சு தான் எஸ்யூ அருண்குமார் ஒரு படம் பண்ண போகிறாரு. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு, ஃபைனல் ஸ்டேஜை நெருங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது KH237 அன்பரியூ மாஸ்டர்ஸ் டைரக்ட் பண்ணுறாங்க. KH238 எஸ்யூ அருண்குமார் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ட்விஸ்ட்டாக சொல்லப்படுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக தக் லைஃப்க்கு அடுத்து KH237 தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆகஸ்ட்டில் வந்து ஷூட் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் முன்னாடி வந்தது. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, KH237க்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் எஸ்யூ அருண்குமார் படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து ஒரு குவிக் ப்ராஜெக்டாக வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஃபாஸ்ட்டாக இந்த வருஷம் ஷூட்டிங் எடுத்து முடிச்சு அடுத்த வருஷம் 2026 ஸ்டார்டிங்லே அந்த படத்தை கொண்டு வர மாதிரி பிளான் போயிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ சீக்கிரமே கமல்ஹாசன் வந்து எந்த ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அண்ட் இந்தியன் 3 படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போதைக்கு அந்த படத்தை பற்றி எந்த ஒரு பேச்சு மூச்சும் இல்லை. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இந்தியன் 3 ரிலீஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தக் லைஃபே ஒரு மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு. அந்த வகையில் அடுத்து இந்தியன் 3 கொண்டு வந்தாங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கும். ஸோ அதனால அடுத்து ஒரு படம் உலகநாயகன் நடிச்சு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்தியன் 3 வந்து பிளான் பண்ணுவாங்கன்னு தோணுது. டைரக்டர் பிரசாந்த் நீல் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ என்டிஆர் வச்சு என்டிஆர் நீல் ப்ராஜெக்ட் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் டான்ஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்க்கு எந்த ஆக்ட்ரஸ் வந்து டான்ஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இது வரைக்கும் ஐட்டம் சாங் பண்ணாத ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா அவங்கள வந்து மூவி டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஷ்மிகா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பெரிய ஹீரோஸ் கூட சேர்ந்து பெரிய படங்கள் நடிச்சிட்டு வராங்க. அவங்க வேற எந்த ஒரு படத்துலையும் போயிட்டு தனியாக ஐட்டம் டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. ஸோ அவங்க பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் நீல் முடிவு பண்ணி கேட்டிருக்காரு. ஆனால் அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா, படத்தில் வந்து டான்ஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். அண்ட் பிரசாந்த் நீலோடைய ஃபியூச்சர் லைனப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ என்டிஆர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து பிரபாஸ் கூட சலார் 2 ப்ராஜெக்ட் இருக்கு. அது இல்லாமல் KGF 3 யஷ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் தாண்டி AK கூட அவர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நியூஸும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். பட் அது கன்ஃபார்ம்டு கிடையாது. மேபி நடக்கலாம், நடக்காமலும் வந்து போகலாம். அது இல்லாமல் இப்போ வந்திருக்கிற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அல்லு அர்ஜுன் பிரசாந்த் நீல் காம்போ கண்டிப்பாக ஃபியூச்சரில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. அந்த ப்ராஜெக்டை ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஜனநாயகன் படத்தில் தளபதி விஜயோடைய கேரக்டர் பேர் வந்து தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற நியூஸ் வந்து முன்னாடியே வந்திருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு கிளிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயோடைய நேம் பேட்சை வந்து பிளர் பண்ணி மறைச்சிருப்பாங்க. பேர் என்னங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதுக்கப்புறமா மூவி டீம் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி விஜயோடைய அந்த போலீஸ் லுக்கில் ஒரு போஸ்டர் ஒன்று அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. அந்த போஸ்டர்லையும் நேம் பேட்சில் பேர் வந்து கிளியராக தெரியல. ஆனால் ஓரளவுக்கு பிளர்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேராக தான் வந்து இருந்துச்சு. தளபதினு ஸ்டார்ட் ஆகிறது கிளியராக தெரியுது. தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும்போது இருக்குது. ஸோ இதுதான் அவருடைய பேராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிவிகே ரெஃபரன்ஸை பேர்லேயே வந்து கொண்டு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான்னு ஃபுல்லாலாம் கூப்பிடுற மாதிரி இருக்காது. தளபதினு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்களில் டிவிகே அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் கூப்பிட்ற மாதிரி கூட இருக்கலாம். விஜயோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஆக்டர் ஸ்ரீநாத் அவர் வந்து இந்த ஜனநாயகன் படத்தில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கிறதா அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்ரீநாத் வந்து விஜய் கிட்ட கேட்டிருக்காரு, இதான் உன் கடைசி படமா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு விஜய் வந்து ஆமான்னு சொன்னதா அவர் சொல்லியிருந்தாரு. ஆமான்னு கூட இல்லை, ஊன் கொட்டினாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்ட்ரஸ் மமிதா பைஜு அவங்க ரீசெண்டாக இப்போ கேரளாவில் ஒரு ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த ஈவெண்ட்டில் அவங்க ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜய் கிட்ட இவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் படங்கள் நடிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, தெரியல, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரிய வருங்கிற மாதிரி அவர் ஒரு பதில் கொடுத்துருக்காரு போல. ஆக்சுவலாக இந்த தளபதி 69 இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் லாஸ்ட் டைமை பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்து தெரியல. ஒருவேளை நடுவில் விஜய் வந்து மனசு மாறி இருக்காரா என்னங்கிறது தெரியல. ஆனால் ஏற்கனவே ஒரு சில டாக் வந்து இருந்தது, கண்டிப்பாக இந்த படம் விஜயோடைய கடைசி படமாக இருக்காது, எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அவர் நடிக்க ஆரம்பிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் ஏற்கனவே இருக்கு. இப்போ விஜயே இப்படி ஒன்று சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது, அப்போ 2026 எலெக்ஷன் தான் வந்து தீர்மானிக்க போது இவர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அரசியலுக்குள்ளே போக போறாரா, இல்லை ஒரு பக்கம் அரசியலையும் இருந்துட்டு படங்களும் நடிக்க போறாரா அப்படின்னு நீங்கள் எதை விரும்புறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜீத்து ஜோசஃபோடைய இயக்கத்தில் மோகன்லால் அடுத்து நடிக்க போகிற படம் திருஷ்யம் 3. இந்த ப்ராஜெக்டை பற்றி ஏற்கனவே
ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் இந்த வருஷம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மூவி டீமே அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் அக்டோபர் மந்த்லேருந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம் வந்து ஆல்ரெடி பல லாங்குவேஜஸில் ரீமேக் பண்ணப்பட்ட ஒரு ஃபிலிம். தமிழில் வந்து பார்ட் 1 மட்டும்தான் பண்ணாங்க, அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் தெலுங்கு ஹிந்தி வெர்ஷன் இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 and 2 ரெண்டுத்தையுமே வந்து ரீமேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ தெலுங்கில் வெங்கடேஷ் நடிச்சிருப்பாரு, ஹிந்தியில் அஜய் தேவ்கன் நடிச்சிருப்பாரு. குறிப்பாக தெலுங்கை விட ஹிந்தி வெர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி கிரிட்டிக்கலாகவும் சரி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அங்கே கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால அஜய் தேவ்கனுடைய திருஷ்யம் 3க்கு அங்கே எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் என்ன அப்படின்னா மலையாளத்தில் இப்போ உருவாகிற திருஷ்யம் 3 இந்த கதையை வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறதில்ல. ஹிந்தியில் வந்து அவங்க புது ஸ்டோரி புது கன்க்ளூஷன் ஒன்று கொடுக்க போகிறாங்க, அவங்க ஓனா திருஷ்யம் 3 எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருந்தது. ஆனால் இந்த நியூஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேக், இது உண்மை கிடையாது அப்படிங்கிறத ஜீத்து ஜோசஃபே வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ எங்களுடைய திருஷ்யம் 3 தான் வந்து தெலுங்குலையும் சரி ஹிந்திலையும் சரி ரீமேக் பண்ண போகிறாங்க. இப்போ ஸ்கிரிப்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு நெருங்கியிருக்கு. இதை முடிச்ச உடனே நாங்கள் இந்த ஸ்கிரிப்டை வந்து அவங்க 2 பேருக்கும் ஷேர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மலையாளம் ஒரிஜினல் திருஷ்யம் 3 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அக்டோபரில் ஷூட் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் ஜனவரி இல்லைனா மார்ச்சில் படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது திருஷ்யம் 3 தெலுங்கு அண்ட் ஹிந்தி மூவி டீம் இவங்க எப்போ ஷூட் போக போகிறாங்க என்னங்கிறது இன்னும் கிளியராக தெரியல, போக போக தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க 2 பேரும் இப்போ ஒரிஜினல் மலையாளம் கிரியேட்டர்ஸ் கிட்ட என்ன ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா 3 பேருமே ஒரே நாளில் படத்தை ரிலீஸ் பண்ணலாம். அதாவது திருஷ்யம் 3 மலையாளம் வெர்ஷன், தெலுங்கு வெர்ஷன், ஹிந்தி வெர்ஷன் 3 படங்களும் வந்து ஒரே தேதியில் தான் வந்து ரிலீஸ் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறதா ஜீத்து ஜோசஃபே வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னும் இவங்க அதுக்கு ஓகே சொன்ன மாதிரி தெரியல, டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, அது வந்து லேட்டராக தான் வந்து தெரிய வரும் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் டிராகன் படம் ஒரு நல்ல வெற்றி படமாக அவருக்கு அமைஞ்சிருந்தது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ரிலீசஸ் அவர் காத்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எல்ஐகே வரப்போகுது, அதுக்கடுத்து ஒரே மாசத்தில் டியூட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2 படங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஏஜிஎஸ் உடைய ப்ரொடக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் ஏற்கனவே லவ் டுடே, டிராகன் 2 படங்கள் பண்ணிட்டாரு. இது இல்லாமல் ஃபியூச்சரில் ஒரு 3 படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, நிறைய படங்கள் கூட வந்து பண்ணலாம். அதில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவரே டைரக்ட் பண்ணி ஹீரோவாக வந்து நடிக்க போகிறாரு. அந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமாக வந்து இருக்க போகுது. அண்ட் அது இல்லாமல் டிராகனுடைய சக்ஸஸ் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து வந்து ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இதே ஏஜிஎஸ் உடைய ப்ரொடக்ஷனில் என்னுடைய டைரக்ஷனில் பிரதீப் ஹீரோவாக வச்சு ஒரு படம் ஃபியூச்சரில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு படம் வந்து வேற ஒரு டைரக்டரோடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஏஜிஎஸ் தயாரிப்பில் ஹீரோவா நடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற கூலி படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான அப்டேட் வந்தாச்சு. ஸோ சிக்கிட்டு வைப் இந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. வர வெனஸ்டே 25ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு அனிருத்தை வச்சு ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று எடுத்து ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டரும் அப்பியராக இருக்காரு. அவர் தான் இந்த பாட்டை கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. லிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அறிவு எழுதியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ 25ஆம் தேதி இந்த சிக்கிட்டு வைப் ஃபுல் சாங் வந்து நம்ம கேட்க போகிறோம். ஸோ நல்ல தரமான ஒரு சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.